Hi friends, welcome to my channel Zinnis Stitching. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கறது என்னன்னா ஒரு பிளவுஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆரி ஒர்க் பண்ணதை எப்படி நாம கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான கை அளவு, ஆம்கோல் ஃபிட் எல்லாமே மார்க் பண்ணி அந்த ஆரி ஒர்க் போட்டு வச்சிருக்கோம் பேக் நெக். இப்போ அந்த ஆரி ஒர்க் போட்டிருக்கத எப்படி நம்ம அந்த நெக் பேட்டர்னை மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுதான் நான் ஆரி டிசைன் பண்ண பிளவுஸ். ஓகே, இப்போ இதுக்கு மேல நம்ம லைனிங் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம டர்ன் பண்றோம் அப்படிங்கிறது நார்மல் எப்பவும் போல நீங்க நார்மல் பிளவுஸ் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மெத்தட் இதுல ஃபாலோ பண்ணா போதும். கீழே கேன்வாஸ் ஷீட் வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல நம்ம ஆரி ஒர்க் டிசைன் பண்ண பிளவுஸ் மெட்டீரியல், அதுக்கு மேல லைனிங் கிளாத் இந்த மாதிரி வரிசையா பண்ணி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு உங்களுக்கு நார்மல் நீங்க சின்ன மெஷின் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ஃபுட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபுட் போட்டு அடிச்சா மட்டும்தான் அந்த ஊசி உடையாம இருக்கும். இல்ல டபுள் ஃபுட் போட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆரி ஒர்க் பண்ணிருக்கிறதுல சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ், பீட்ஸ் ஒர்க் இப்படி எல்லாம் இருக்கும்போது ஊசி உடையறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்மலா நீங்க சிங்கிள் ஃபுட் லெஃப்ட் ரைட் அப்படி 2 சைட் ஃபுட் உண்டு. உங்களுக்கு என்ன ஃபுட் உங்களுக்கு வசதியா இருக்குமோ அந்த ஃபுட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டம்ல கேன்வாஸ் ஷீட், அதுக்கு மேல பிளவுஸோட ஆரி ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய பிளவுஸ் கிளாத், அது மேல் பக்கம் நல்ல பக்கமா இருக்குது. அதுக்கு மேல லைனிங் கிளாத் இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு நம்மளோட நெக் டிசைன்க்கு ஏத்த மாதிரி அப்படியே கண்டினியூஸா அந்த ஓரத்துல நம்ம எப்பவுமே நெக் நம்ம டிரா பண்ணிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த நெக் சைஸ், உங்களுக்கு நெக் விட்த் எவ்வளவு மார்க் பண்ணிருக்கீங்க அதுக்கும் ஒரு 1/4 இன்ச் இடைவெளி நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பீங்க. ஸோ அந்த 1/4 இன்ச் இடைவெளியில தான் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போடுறோம். இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்றப்ப கரெக்டா உங்களோட நெக் கரெக்டா எந்த மாதிரி விரிஞ்சு கொடுக்காம கரெக்டா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆரி ஒர்க் டிசைன் பண்றப்பவே அந்த மார்க்கிங் எல்லாம் கிளியரா பண்ணிருந்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நமக்கு ஃபிட்டா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல் நெக்கே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இந்த பின் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே லைனிங் கிளாத்தை ரிவர்ஸ் பண்ணிட்டா போதும். மேல் பக்கமா இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை அப்படியே டர்ன் பண்ணி உள்பக்கமா கொடுத்துக்கலாம். உள்பக்கமா கொடுக்கும்போது நமக்கு லைனிங் கிளாத் மேல் பக்கத்துல இருந்து உள்பக்கமா போயிடும், டர்ன் ஆகி உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், எப்பவும் போல நீங்க நார்மலா பிளவுஸ்க்கெல்லாம் டாப் ஸ்டிச்சிங் போடுவோம்ல அதே ப்ரொசீஜர் இதுல ஃபாலோ பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரிம்மர் வச்சுக்கோங்க. ட்ரிம்மர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிட்ஸா கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டர்னிங்ஸ் கிளியரா ஷேப் நமக்கு கிளியரா கிடைக்கும். ஸோ அதனால நம்ம சின்னதா ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்றப்போ நீங்க கரெக்டா உங்களோட ஸ்டிச்சிங் எங்க இருக்கோ அதுக்கு பக்கமா வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. அது ஸ்டிச்சிங் மேல கட் ஆயிடக்கூடாது. ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸ்டிச்சிங் மேல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக் பிரிஞ்சிரும். ஸோ அதனால ஸ்டிச்சஸ் மேல அந்த கட்டிங் வராத அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட லைனிங் கிளாத்தை உள்பக்கமா கொடுத்துக்கோங்க. உள்பக்கமா கொடுத்துட்டு சேம் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணிட்டு மேல டாப் ஸ்டிச்சிங் போட்டு நம்மளோட பேக் நெக்கை நம்ம ரெடி பண்றோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த ஆரி ஒர்க் எப்படி நான் டிசைன் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ நான் என்னோட ஆரி ஒர்க் சேனல்ல அப்லோட் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண விசிட்டர்ஸா இருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்னோட சேனலை கீழே இருக்கக்கூடிய சேனல் நேம் பக்கத்துல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு. அந்த ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய டெய்லரிங் வீடியோஸ் இருக்கு. ஆரி ஒர்க் பண்றதுக்கு பிகினர்ஸ்க்குள்ள டியூட்டோரியல் இருக்கு. அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும். என்னோட சேனல்ல இருக்கக்கூடிய ஆரி ஒர்க் பிகினர்ஸ்க்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய 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 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த வீடியோ பாருங்க. பிகினர்ஸ்க்கு எந்த மாதிரி நீடில் ஹேண்டில் பண்றது எல்லாமே அந்த வீடியோல பெர்ஃபெக்ட்டா சொல்லியிருக்கிறேன். ஸோ பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜுனி ஸ்டிச்சிங். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் நம்மளோட ஃபினிஷிங். ஓகே, தேங்க்யூ.